ஹாய் சொன்னாலே வணக்கம். நான் தான் கீதா பேசுகிறேன். இது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்பேடு நம்ம விஜயகாந்த் ஐயாவோட மண்டபம். அங்கே தான் போயிட்டுருக்கோம், பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். வெளியில் வந்து பூ, மாலை அது எல்லாமே விற்றுட்ருக்காங்க. வேணும்னா வாங்கிக்கலாம் நம்ம. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, வீட்டிலேருந்தே பூ எடுத்துகிட்டு போயிட்டோம். சாமந்தியும் கொஞ்சம் ரோஸும் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா நாங்கள் பூ வியாபாரம் பண்ணுறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பூ எடுத்துகிட்டு போனோம். இதில் 2-3 டைம் நான் இந்த மண்டபத்துக்குள்ளே போயிருக்கேன். எதுக்காகனா, நம்ம மீட்டிங் வச்சாங்க இல்லையா, அப்போ வந்து எங்கள் ஏரியா ஆளுங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நான் வந்து போயிருக்கேன், 3 டைம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இதில் போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அந்த டைம் அவ்வளோ ஆளுங்க, அவ்வளோ இதுவாக இருந்து சந்தோஷமாக போனது இப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம போனோம்னா நான் நினச்சிட்டே வந்தேன், நம்ம 2-3 டைம் அதில் பார்த்துட்டு போகணும். கூட்டமாக நான் ஊருக்கு போகும்போது பார்த்தேன், கூட்டம் வந்து ரோட்டில் கீழே நின்று இருந்துச்சு. வெளியே வரைக்கும் ஆளுங்க செம்ம கூட்டமாக இருந்தது. நம்ம போகும்போது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையாக நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் போகும்போது அந்த அண்ணன் சொல்கிறாங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாம் வந்து செம்ம கூட்டமாக பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. வெளியே நிற்கிற அண்ணா பூக்காரங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அதுக்கப்புறம் போனோம்னா சரி இடையந்து தான் கும்பிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி, அப்புறம் உள்ளே இருக்கிற அந்த அண்ணா, வாங்கம்மா வந்து இப்படியே கும்பிடுங்க அப்படின்னு சொன்னார். இப்போது நிறையா சந்தோஷமாக இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா அங்கங்கே அவங்களே போட்டோலாம் எடுத்து தராங்க, அவங்களே எடுத்து தராங்க. நம்ம வந்து வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்புறமா வந்து எடுத்துக்கலான்ட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் அந்த அண்ணன் சொன்னார், நீங்கள் வாங்க உள்ளே வந்து கும்பிடுங்கன்னு. அப்புறம் தான் போயிட்டுருக்கேன். அந்த பூ கொட்டிடுங்கம்மா, கொஞ்சமாக எடுத்துகிட்டு போங்க, மற்றவங்க வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் வேணும்ல அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் கொட்டிட்டு 2 பூ கலந்து எடுத்துகிட்டு போட்டு கும்பிட்டேன். உண்மையிலே சொன்னால் அவ்வளோ மனசு நிறைவாக இருந்தது. ஏன்னா யாரும் இல்லாமல், எந்த இது இல்லாமல் கும்பிட்டுட்டு நான் வந்தேன். நெக்கின்னு கூட்டத்தில் அப்படி நம்ம பார்த்தோமா பார்க்கலையா அப்படின்னு நினச்சிட்டு வந்த இதோட நல்லா நிஜமாக சொல்கிறோம், நான் மனசு நிறையோடு கும்பிட்டு வந்தேன் நான். அப்புறமா எங்கள் வீட்டுக்கார் போனார் இல்லையா, அடுத்த டைமு அவர் போகும்போதெல்லாம் சரி வீடியோ எடுத்துகிட்டு அவர் போனார். கூட்டம் வந்துட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு 2 பஸ்ஸு வந்து டூரு வராங்க இல்லையா, அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு அவரே சொல்லியிருந்தார், பாரு உனக்கு அதிர்ஷ்டம், நீ மட்டும் போய் கும்பிட்டு வந்தால் என்னால் பாரு கும்பிட முடியல அப்படின்ட்டு. நீங்கள் யார் இதுமாரி போய் தனியாக நின்று கும்பிட்டு வந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப அவரை பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சரிங்களா? பாய்ங்க, எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீடியோவை. பாய்ங்க.